12ஆம் வகுப்பு மொழிப்பாடத் தேர்வில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் தவிர மற்ற பகுதிகள் எளிதாக இருந்ததாக மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு தமிழ் எக்ஸாம் ஈஸியா தான் இருந்தது. எல்லா பேப்பரும் ஒன் வேர்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஈஸியா தான் இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பயந்துட்டே போனேன். பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஹாப்பி. கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது ஈஸியா இருந்தது. டீட்டெயில் எல்லாமே நாங்கள் படிச்சதாவே வந்ததா ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறமா தண்ணி வசதி எல்லாமே கிளீன் அண்ட் நீட்டாவே இருந்தது. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி வந்திருந்தது. நாங்கள் ஹார்டாக இருக்கும்னு நினச்சோம், ஆனால் ஈஸியாக தான் இருந்தது. ஒன் வேர்ட்ஸ் வந்து லைட்டாக ட்விஸ்டடாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி ஈஸியாக தான் இருந்தது. டீட்டெயில் கூட ஈஸியாக தான் இருந்தது. 80 above எதிர்பார்க்குறேன். ஒன் வேர்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ், வேற ஓன் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஈஸி தான். புக் பேக் எல்லாமே புக் பேக் தான். கொஸ்டின்ஸ்லாம் புக் பேக். சீமானுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கை 12 வாரங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்ததாக நடிகை அளித்த புகாரின் பேரில் சென்னை வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த வழக்கை 12 வாரங்களில் விசாரித்து முடிக்க உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி நாகரத்னா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நடிகை இந்த வழக்கை 3 முறை திரும்பப் பெற்றதாகவும் புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் அரசியல் காரணமாக இந்த வழக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் வாதிட்டார். மேலும் நடிகைக்கு இழப்பீடு வழங்க முயற்சி செய்து வருவதாகவும் முறையிட்டார். சீமான் தரப்பு வாதத்தை கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். இருதரப்புக்கும் இடையே செட்டில்மெண்ட் அடிப்படையில் முடிவு ஏற்படுமா என்று பார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை மே 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தன் மீதான விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை வரவேற்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்திருக்கிறார். நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரிச்சா அது முழுக்க போய் இது அவதூறு தான் வந்து முடியும். ஒரு திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழி இழிவு தான் அது. இப்போ அதனால தான் இதை நம்ம அதுக்கு போனோம். இப்போ இந்த இடைக்கால தடையை நான் வந்து வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமாக நாங்கள் எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை நகரும். இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு வந்து ஒரு 12 வாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்லை, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? ஒன்றும் இல்லை. அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்றாங்க. அதை என்ன வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. அதை போய் பேசிக்கொண்டே